வணக்கம் நேயர்களே, ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகின் சக்தி வாய்ந்த அணுவாயுத ஏவுகணை சோதனை. நேட்டோ அமைப்பிற்கு ரஷ்யா பகிரங்க எச்சரிக்கை. புட்டினை பேச்சுவார்த்தைக்கு இழுக்க பிரிட்டனின் உதவியை நாடும் செலன்ஸ்கி. பிரிட்டன் எல்லைக்குள் அகதிகளை கடத்திய சர்வதேச கும்பல் தலைவன் கைது. ஹார்முஸ் ஜலசந்தி ஆழ்கடல் கேபிள்களுக்கு கட்டணம் விதிக்க ஈரான் திட்டம். உக்ரைன் போர் தீவிரம். நேட்டோ படைகளுக்கு ரஷ்யா விடுத்துள்ள இறுதி எச்சரிக்கை. பிரான்சில் அதிர்ச்சி. 3 காவல்துறை அதிகாரிகள் மீது கத்திக்குத்து தாக்குதல். அமெரிக்க படைகள் குறைப்பு. நேட்டோ தலைவரின் தற்போதைய முக்கிய கணிப்பு. இனி விரிவான செய்திகள். உலகின் அதிபயங்கர மற்றும் சக்தி வாய்ந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணுவாயுத ஏவுகணையை ரஷ்யா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனையை தொடர்ந்து நேட்டோ படைகளுடன் ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் மோதல் வெடிக்கக்கூடும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது. மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு வழங்கும் தொடர் ராணுவ ஆதரவே இந்த பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரிக்க முக்கிய காரணம் என ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் பாதுகாப்பு அமைப்புகளை தகர்க்கும் வல்லமை இந்த புதிய அணுவாயுத ஏவுகணைக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவின் இந்த ஆக்ரோஷமான நடவடிக்கையும் எச்சரிக்கையும் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் சர்வதேச சமூகத்தினிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அணுவாயுத அச்சுறுத்தல் காரணமாக உலகப்போர் மூலம் அபாயம் அதிகரித்துள்ளதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். புட்டினை பேச்சுவார்த்தைக்கு இழுக்க பிரிட்டனின் உதவியை நாடும் செலன்ஸ்கி. உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர பலவீனமடைந்துள்ள ரஷ்ய அதிபர் புட்டினை அமைதி பேச்சுவார்த்தைக்கு கட்டாயப்படுத்த உக்ரைன் திட்டமிட்டுள்ளது. இதற்காக பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டாமரின் முழுமையான ஆதரவையும் ராணுவ உதவியையும் உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி கோரியுள்ளார். அமெரிக்காவின் புதிய அமைதி திட்டங்கள் ரஷ்யாவுக்கு சாதகமாக இருப்பதாக கூறப்படும் சூழலில் உக்ரைன் ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவை பலப்படுத்தி வருகிறது. போர் முனையிலும் சர்வதேச அளவிலும் ரஷ்யா சந்தித்து வரும் பொருளாதார மற்றும் ராணுவ பின்னடைவுகளை சாதகமாக பயன்படுத்த உக்ரைன் முயல்கிறது. உக்ரைனின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் வகையிலான நியாயமான அமைதி ஒப்பந்தத்தையே தான் விரும்புவதாக செலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக பிரிட்டன் மற்றும் பிற மேற்கத்திய நட்பு நாடுகள் தொடர்ந்து தங்களுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டும் என உக்ரைன் வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டன் எல்லைக்குள் அகதிகளை கடத்திய சர்வதேச கும்பல் தலைவன் கைது. சிறிய படகுகள் மூலம் ஆயிரக்கணக்கான அகதிகளை பிரிட்டனுக்குள் சட்டவிரோதமாக கடத்திய சர்வதேச கும்பலின் முக்கிய தலைவன் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரிட்டனின் தேசிய குற்றவியல் முகமை மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் கூட்டு பாதுகாப்பு படைகள் இணைந்து நடத்திய அதிரடி சோதனையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான முறையில் கடல் வழியாக மனிதர்களை கடத்தி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்த இரு கும்பலின் தலைவனை பிடிக்க சர்வதேச அளவில் தேடுதல் வேட்டை நடந்து வந்தது. பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் கடற்கரைகளில் இருந்து பிரிட்டன் நோக்கி இயக்கப்படும் சிறிய ரக படகுகள் மற்றும் இதர கடல்சார் உபகரணங்களை இவனே விநியோகித்து வந்துள்ளான். இந்த கைது நடவடிக்கை மூலம் ஆங்கில கால்வாய் கடல் வழியிலான சட்டவிரோத மனித கடத்தல் நெட்வொர்க் பெருமளவில் முடக்கப்பட்டுள்ளது. மனித உயிர்களை பணயம் வைத்து நடத்தப்படும் இத்தகைய கொடூரமான குற்றங்களுக்கு எதிராக பிரிட்டன் அரசு இனி கடுமையான சட்ட நடவடிக்கைகளை தொடரும் என எச்சரித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி ஆழ்கடல் கேபிள்களுக்கு கட்டணம் விதிக்க ஈரான் திட்டம். உலகின் மிக முக்கிய கடல்வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி வழியே செல்லும் ஆழ்கடல் கப்பல் தொடர்பு கேபிள்களுக்கு கட்டணம் வசூலிக்க ஈரான் திட்டமிட்டுள்ளது. சர்வதேச இணையம் மற்றும் தரவு பராமரிப்பிற்கு முதுகெலும்பாக விளங்கும் இந்த கேபிள்கள் ஈரானின் கடல் எல்லைக்குள் அமைந்திருப்பதாக அந்நாடு உரிமை கோருகிறது. இந்த புதிய கட்டண விதிப்பு நடவடிக்கை காரணமாக உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு அமைப்புகளுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் தனது வருவாயை பெருக்கவும் ஈரான் இந்த வியூகத்தை கையில் எடுத்துள்ளது. எனினும் சர்வதேச கடல்சார் சட்டங்களின்படி திறந்தவெளி கடற்பகுதிகளில் இத்தகைய கட்டணங்களை விதிப்பது செல்லாது என மேற்கத்திய நாடுகள் வாதிட வாய்ப்புள்ளது. இந்த விவகாரம் சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளதோடு உலகளாவிய இணைய போக்குவரத்து மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பில் புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.
உக்ரைன் போர் தீவிரம், நேட்டோ படைகளுக்கு ரஷ்யா விடுத்துள்ள இறுதி எச்சரிக்கை. உக்ரைன் எல்லையில் மேற்கத்திய நாடுகளின் தலையீடு அதிகரித்துள்ளதால் நேட்டோ அமைப்புடன் நேரடி மோதல் வெடிக்கும் என ரஷ்யா மீண்டும் எச்சரித்துள்ளது. உக்ரைனுக்கு அதிநவீன நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்குவது மற்றும் இராணுவ உதவிகளை அதிகரிப்பது போரை மேலும் நீட்டிக்க செய்யும் என ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. ரஷ்யாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் தங்களின் அணுவாயுத கொள்கையின்படி கடுமையான பதிலடி கொடுக்க தயங்கப் போவதில்லை என மாஸ்கோ குறிப்பிட்டுள்ளது. போர் முனையில் உக்ரைன் படைகள் தொடர்ந்து ரஷ்ய எல்லைப் பகுதிகளை குறிவைத்து தாக்கி வருவதால் இரு தரப்பிலும் பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டு வருகிறது. சர்வதேச அமைதி பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் தோல்வியடைந்துள்ள நிலையில் இந்த மோதல் ஒரு உலகளாவிய போராக மாறுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரவும் அணுவாயுத பேரழிவை தவிர்க்கவும் ஐரோப்பிய நாடுகள் உடனடியாக தங்கள் நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என அரசியல் வல்லுநர்கள் வலியுறுத்துகின்றனர். பிரான்சில் அதிர்ச்சி, 3 காவல்துறை அதிகாரிகள் மீது கத்திக்குத்து தாக்குதல். பிரான்சின் தெருக்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 3 காவல்துறை அதிகாரிகள் மீது மர்ம நபர் ஒருவர் திடீரென கத்தியால் குத்தி கொடூரமாக தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்த தாக்குதலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு அவசர கால மீட்பு படையினரும் மருத்துவ குழுவினரும் பெருமளவில் விரைந்து வந்து சூழ்ந்து கொண்டனர். கத்திக்குத்தில் காயமடைந்த காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக மீட்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தாக்குதல் நடத்திய நபரை மீட்டெடுக்கவும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரவும் சம்பவ பகுதியில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு லாக்டவுன் செய்யப்பட்டுள்ளது. இந்த பயங்கரவாத அல்லது வன்முறை தாக்குதலின் பின்னணியில் உள்ள நோக்கம் என்ன என்பது தொடர்பில் பிரெஞ்சு பாதுகாப்பு அமைப்புகள் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றன. பிரான்சில் அண்மை காலமாக காவல்துறை அதிகாரிகளை குறிவைத்து நடத்தப்படும் இவ்வாறான தாக்குதல்கள் பொதுமக்களிடையேயும் அரசு வட்டாரத்திலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க படைகள் குறைப்பு, நேட்டோ தலைவரின் தற்போதைய முக்கிய கணிப்பு. ஐரோப்பாவில் இருந்து 5000 அமெரிக்க வீரர்களை திரும்ப பெறுவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை தாண்டி கூடுதல் படைகள் குறைக்கப்படாது என நேட்டோ தலைவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த ஆரம்பகட்ட படை குறைப்பு அறிவிப்பானது நேட்டோ பாதுகாப்பு கூட்டணியில் அமெரிக்காவின் இந்த ஆரம்பகட்ட படை குறைப்பு அறிவிப்பானது நேட்டோ பாதுகாப்பு கூட்டணியின் ஒட்டுமொத்த வலிமையை பெரிய அளவில் பாதிக்காது என அவர் நம்புகிறார். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயான போர் பதற்றம் நீடித்து வரும் சூழலில் ஐரோப்பிய பிராந்தியத்தின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியமாகிறது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த முடிவுக்கு பின்னரும் ஐரோப்பாவின் ஒட்டுமொத்த பாதுகாப்பில் அமெரிக்கா தொடர்ந்து தனது வலுவான பங்களிப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேட்டோ அமைப்பில் உள்ள மற்ற உறுப்பு நாடுகள் தங்களின் சொந்த இராணுவ கூட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்க வேண்டும் என்ற அழுத்தமும் எழுந்துள்ளது. சர்வதேச அரசியல் சூழல் மாறி வரும் நிலையிலும் ஐரோப்பிய பாதுகாப்பை பலப்படுத்த நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படும் என அவர் உறுதியளித்துள்ளார்.